வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 வெர்சஸ் நம்மளுடைய எல்எஸ்ஜி என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்சப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 2 பவுலர்ஸ் கிட்ட அவங்க ரொம்ப வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று ரவி பிஷ்னாய், இன்னொன்று ஆவேஷ் கான். காரணம் என்ன அப்படின்னா ஆவேஷ் கான் வந்துட்டு ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாவுக்கு எகெயின்ஸ்டாக மிகப்பெரிய லெவலில் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. அதே நேரம் ரவி பிஷ்னாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்ஐயோட கீ பேட்டர்ஸ் 2 பேருக்கு எகெயின்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. ஸோ ஒன்று வந்து ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ், 2 பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 3 தடவை விக்கெட் எடுத்திருக்கிறாரு ரவி பிஷ்னாயி. ஆவேஷ் கானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கானுக்கு லக்னோவில் 5 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் கிடச்சிருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதே நேரம் ஆவேஷ் கானை பவர் பிளேயில் நியூ பாலில் வந்துட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா அவரால் அந்தளவுக்கு பெரிய லெவலில் எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நம்மளுடைய ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்பின்னை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து பவுலிங் பண்ண வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எல்எஸ்ஜியோட கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் வெறும் 17 ரன் தான் அடிச்சிருக்கிறார் அட் த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 65 இன் 3 மேட்சஸில். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நம்பர்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக பார்க்கும்போது 13 பாலுக்கு 6 ரன்னு 2 டிஸ்மிசல். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் வர இடத்துல முஜிபுர் ரஹ்மான் இன்றைக்கி ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரம் விக்னேஷ் புத்தூரோட இடத்துல சத்யநாராயண ராஜு உள்ள கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் தான் இருப்பாங்க. ஸோ ஒன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இருப்பார். அப்படி இல்லைனா அந்த இடத்துல வந்துட்டு அவர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க வித் ஸ்பின் பவுலர் முஜிபுர் ரஹ்மான். ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இருப்பாங்க. ஸோ ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் ஹர்திக் பாண்டியா, நமாந்தீர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மிட்சல் சாண்ட்னர், அதுக்கப்புறம் தீபக் ஜகர், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டான மேட்ச் அதுவும் வந்து லக்னோவில் நடக்குது அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இங்கே லக்னோவில் டிஃபெண்ட் பண்ணுற டீம் வந்துட்டு நிறைய தடவை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதே நேரம் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் மேஜராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் 5 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒன்று. இந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டீமும் மீட் பண்ணும்போது எல்எஸ்ஜி வந்துட்டு 144 ஆஃப் எம்ஐயோட டார்கெட்டை வந்துட்டு லாஸ்ட் ஓவரில் வந்து அந்த இடத்துல வந்துட்டு சேஸ் பண்ணி அவங்க வந்து மாஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்எஸ்ஜி எம்ஐ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் வந்துட்டு நம்மளுடைய சைடில் எஃபெக்டிவாக இருக்கிறது ஸோ நம்மளுடைய எல்எஸ்ஜி தான். ஸோ மும்பை இந்தியன்ஸோட இந்த மேட்ச்க்கான பிளான் என்ன அப்படின்னா ஸோ ஸ்பின்னர்ஸை வச்சு நீட்டாக வந்துட்டு அவங்க கதையை முடிச்சு விட்றது தான் ஸோ இன்றைக்கான பிளானாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்பின் அவங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த சீசன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எஃபெக்டிவாகவே அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்னர்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பவுலிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சாண்ட்னர் இன்டு த பார்ட்டிக்குள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்சை எம்ஐ வின் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.